Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. SINCA problems பார்த்துட்டுருக்கோம். Next question. Basha borrowed rupees 8,500 from a bank at a particular rate of SI. After 3 years, he paid rupees 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? பாஷான்றவர் வந்து 8,500 ருபீஸ் வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்காரு. எஸ்ஐ பிரகாரம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம். அது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்றது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து 11,050 ருபீஸ் செட்டில் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும் 11,050 ருபீஸ், பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும் 8,500. இதுலேருந்து நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாம். A minus P is equal to 11,050 minus 8,500 is equal to 2550. இப்போ SI is equal to PNR divided by 100. அப்போ 2550 is equal to 8,500 into 3 இயர்ஸ்க்கு கடன் வாங்கியிருக்கா. அப்போ 3 R நம்மளுக்கு தெரியாது, divided by 100. இந்த 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். இதை 85ஆல் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 30 வரும். அகைன் வந்து இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 10 வரும். அப்போ R is equal to 10% தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.